விஜயண்ணா, வணக்கண்ணா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் சேர்ந்த 108 தொகுதியில் எந்த கூட்டணியும் இல்லாமல் திமுக அதிமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறமா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மற்றும் உங்களோட பலத்தை சட்டமன்ற நினைவுச்சு இப்போ ஆட்சி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். ஏன்னா திமுக என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சி, அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இன்று இரண்டு கட்சிகள் கூட்டணி இல்லாமல் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நிலைமையை நீங்கள் மாற்றியிருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை, நான் போடக்கூடிய இப்போ தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து இந்த வீடியோ போடுறேன். எதுக்கான வீடியோனா, பட்டுக்கோட்டை நகரத்தில் நரியம்பாளையம் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் முந்தைய அரசாக நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேற்பட்ட இடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த காரணம் என்னென்னா, முதல் இந்த பேருந்து போகிறதுக்கான பயணம் பார்த்திங்கன்னா பாதை சரியில்லை, ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிச்சிருக்காங்க. ஏன்னா சென்ற அரசு பண்ணது பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய இடம் பார்த்திங்கன்னா இந்த நரியம்பாளையம் பகுதியில் இருந்தக்கூடிய இடம்தான். கிட்டத்தட்ட 4.5 ஏக்கர் இடத்த இப்போ பேருந்து நிலையம் மாற்றிருக்காங்க. ஸோ இதை கருத்தில் கொள்ளணும். மேலும் பார்த்திங்கன்னா முதல் நாள் 15/2/2027 அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த திரு உதயநிதி அவர்களாக திறப்பு விழா பண்ணும்போது பேருந்து நிலையத்தை பேருந்துகள் நின்றுச்சு. அதற்கப்புறம் எந்த பேருந்தும் இங்கே செயல்படலை. சரி, எதுக்காக இந்த பதிவு நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன்னா, நரியம்பாளையம் பகுதியில் தான் பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்காங்க. அருகாமல் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை முன்னாள் அமைச்சராக இருந்த திரு எஸ்டி சோமசுந்தரம் அவருடைய வழிகாட்டுதலுக்கு பேரில் பாலிடெக்னிக் கல்லூரி இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு அந்த கல்லூரிக்கு முன்னாடி தான் இந்த பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க. சரி, இந்த பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கான பாதை பார்த்திங்கன்னா 2 பார்த்திங்கன்னா நாஜாமுனம் கிளைவாய்க்கால் சொல்லக்கூடிய சவுத் பேங்க், அதாவது தென்கரை மற்றும் நார்த் பேங்க் வடகரை தென்கரையில் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பயணிகளை எடுத்துகிட்டு ஆப்போசிட் பாடத்து வழியாக வடகரையிலேருந்து மெயின் ரோட்டுக்கு போகிறதாக பிளான். இதுதான் கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய திட்டம். இதுதான் பட்டுக்கோட்டை அரசு கொடுத்த அறிக்கை. ஆனால் பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கான பாதைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு சவுத் சைடில் இருக்கக்கூடிய தென்ன்ற கரையில் ஆக்கிரமிப்பு எடுத்துகிறாங்க. வடகொண்ட கரையில் ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு கூட ஆட்சி மாற்றம் ஏற்படுச்சு. இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆக்கிரமிப்பு எடுத்திருக்காங்க. இப்போ அரசாங்கத்தை அப்போதைய நம்ம மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ தான் சொல்லுவேன். இப்போ அவர் தான் எம்எல்ஏ. அப்போ சட்டமன்றத்தை குரல் போடுவது அப்போதைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஒரு அமைச்சராக நெடுஞ்சாலைத்துறையை பார்த்துட்டு இருக்க திரு ஏவா வேலை என்ன வச்சாருன்னா, பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நீங்கள் பேருந்துகள் அமைச்சிட்டீங்க, பாரதைகளை நீங்கள் சரியான விஷயத்தை கோட்டை விட்டுட்டீங்க, இதுக்காண்டி ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் கருத்தில் கொண்டு பேருந்து நிலையம் அமைச்சிருக்கணும். அமைச்சிட மட்டும் இல்லாமல் காசை ஆற்றுக்கார ஓரத்தில் நீங்கள் அமைச்சிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய இருந்தாலும் அரசாங்கம் கண்டுகிட்டு அடுத்த வரக்கூடிய அரசாங்கத்தில் நாங்கள் அதை கன்சிடர் பேச்சுவார்த்தை பண்ணி புதிய புறவழிச்சாலையை அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. பதிலை கொடுத்து அடுத்த அரசுக்கு அப்புறம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த பதிவு எதுக்கு போனோம்னா, அந்த புதிய பேருந்து நிலையம் போயிட்டு வரக்கூடிய இடையில பார்த்திங்கன்னா பல ஆக்கிரமிப்பு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அருகே இருக்கக்கூடிய சில குடியிருப்புகள் வாசிகள் ரொம்ப கஷ்டப்படுவதாகவும், மேலும் இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டினம் மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக வராமல் துவக்க நாள் ஒன்றுக்கு மட்டும்தான் பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்தில் நின்றுச்சு. அதற்கப்புறம் இந்த பேருந்து நிலையம் எதுவும் போகலை. துணை சிற்றுண்டு மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அருகாமல் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெரிய பேருந்து நிலையம் வைக்கும் போதே எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சுங்க. மக்கள் நகரத்தில் புதிய வளர்ச்சி கொண்டு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துழைச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த பேருந்து கட்டிட்டு 25 கோடி மேலே கட்டிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் பயன்படுத்த வராமல் இங்கே மது சூதாடக்கூடிய சீட்டாடக்கூடிய இடங்களாகவும் மது பிரியர்கள் மது குடித்து கொள்கிறோம், மேலே விபச்சாரம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கையெழுக்கிறாங்க. இது மிகப்பெரிய பார்ப்பு. ரெண்டாவது, போக்குவரத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மக்களை ரொம்ப குடிச்சு விட்டாங்க. இருக்கக்கூடிய ஆட்கள் குடிச்சு அருகே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட அவங்களுக்காங்க. ரெண்டாவது, இந்த பாதை வழியாக தான் சாந்தாங்காடு வெட்டிக்காடு சொல்லக்கூடிய 2 கிராமங்களுக்கு போகக்கூடிய வழி.
இதையும் கருத்தில் கொண்டு இது பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த ஆக்கிரமிப்பு போயிட்டு முக்கால்வாசி இதை வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் கால்வாசி வைக்கிறதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் தானே பெண்டிங்கில் படக்கு. ஸோ இதை கருத்தில் கொண்டு வைங்கன்னு சொல்லி கோரிக்கை வந்து குரல் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. மக்கள் நானும் வந்து பார்த்திங்கன்னா மக்களாக இருந்து அந்த அதை கலாய்வு பண்ணும்போது பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் என்று பெறக்கூடிய போர்டு மட்டும் இருக்குது. அங்கே வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வேலை தான் ஓப்பனாக திறந்து விட்டாங்க. ஆனால் யார் வேணால் உள்ளே போகிறோம் அப்படி நிலைமை இருக்குது. ஸோ ஏன்னா பேருந்து நிலையம் வந்து கட்டினது பார்த்திங்கன்னா முழுக்க இருக்கக்கூடிய மின்சாரத்தில் இருக்க தான் பண்ணாங்க. ஆனால் இந்த பேருந்து நிலையம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சோலார் சூரிய சக்தியாக இருக்கக்கூடிய சோலாரில் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு திட்டமாக பார்க்குறாங்க. ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய மலைச்சாரக்குடி இருக்கக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா ஓப்பனில் போடாமல் இதுக்கு ஒரு அமைப்பு வச்சு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிம்பாங்க. அதாவது சாக்கடைக்குடி மலைக்குடி வச்சு அந்த மலைக்குடி இருக்கக்கூடிய குடிகளை வந்து மறுசுழற்சி பண்ணி மக்கள்கிட்ட திருப்பி அது வந்து போடுறதுக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்குறாங்க. இதையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் இதெல்லாம் கோரிக்கை வச்சுங்க. உங்களால் முடியும் விஜயம்னா, ஏன்னா மக்களால் சந்தித்து நீங்கள் தேர்தலிலே ஜெயிச்சிருக்கீங்க. இதை கருத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த புதிய பேருந்து நிலையம் வந்து கட்டுமான பகுதியில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை போக்குவரத்து பாதைக்கு சரியான விஷயங்களை எடுங்க, முன்னெடுத்து பண்ணுங்கள், மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக கொண்டு வாங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா பேருந்து கொண்டு போட்டால் தான் அங்கே என்ன பிரச்சனை வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதனால ஆக்கிரமிப்பு இருக்க முடியும். மேலும் தென்னந்தகரை இருக்க மாதிரி வடகரையில் இருக்க முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறேன். உங்களால் முடியும் விஜயம்னா பண்ணுங்கள். மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை முடிவெடுத்து பண்ணுறேங்க. ஏன்னா அப்படி முடியலைன்னா இந்த இதை வந்து கட்டணத்தை வந்து வேறு ஏதாவது பயணங்களுக்கு பயன்பாட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். இது மட்டும் இல்லை, புதிய பறவைச்சாலை ஆரோடிக்கு முறை கிராமத்திலிருந்து பெருமாள் கோவில் தெரு இருக்கக்கூடிய அறந்தாங்கி ரோட்டில் சொல்கிற பெருமாள் கோவில் வரைக்கும், பெருமாள் கோவிலிருந்து இங்கே பண்ணை ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த சிவக்கொடை வரைக்கும், சிவக்கொடையிலேருந்து ஆரோடிக்கு முறை சிவக்கொடையிலேருந்து முதற்சேரி கிராமம் வழியாக அணைக்காடு வரைக்கும் நிலத்தை கையகப்படுத்துறதுக்கான இதை வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனால் இதுவரையும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. அதற்கூட ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி இதையும் கருத்தில் கொண்டுங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சு இதை வந்து முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க நம்ம சொல்லி வீடியோவை முடிக்கிறாங்க. ஓய்வாலை மதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை, 3வது ஸ்டேஷன் புதுக்கோட்டை, ஆவணம், புதுக்கோட்டை வழி கலம்பக்குடி, புதுக்கோட்டை வழியிலே கலம்பக்குடி, திருச்சி, மீன்சல், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர், அடுத்து பேராவூரணி வட்டாங்காடு, பேராவூரணி வழி பாலத்தேரி, பேராவூரணி அடுத்த ஸ்டேஷன் வரும். இது 3வது ஸ்டேஷன். 4வது ஸ்டேஷன் மேலண்ட சைடு போய் திரும்பினீங்கன்னா கிராம்பாக்கம், சென்னை, இந்த வழியா வந்தாச்சு. மெரினா டிஃபன் சென்டர் காமிக்கலாம். மெரினா டிஃபன் சென்டர் காமிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து ஓப்பன் ஆகலாம். மெரினா டிஃபன் சென்டர். அங்கே உள்ள உட்காந்துருக்கேன், தெரியாது எனக்கு. அங்கே இருக்காது இப்படி இதில் இல்லை அப்படியே எடுத்துக்கலாம். கலம்பக்குடி, பேராவூரணி, 3 இந்த
கரம்பக்குடி பேராவூரணி வெட்டிக்காடு